Hi everyone, welcome back to Cultural Kalanjam channel. 6th standard maths subjectல half yearly examination December 2025 கான important sums தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போதான் எல்லா important sumsையும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம எக்ஸாம்ல வரக்கூடிய எல்லா சம்ஸையும் அட்டெண்ட் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சாப்டர் 1 நம்பர்ஸ். நம்பர்ஸ்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 6 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1 எக்ஸ்பிரஸ் 42 and 100 as the sum of two consecutive primes. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பேஜ் நம்பர் 11 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.1. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் ரைட் த ஸ்மாலஸ்ட் அண்ட் த பிக்கஸ்ட் 2 digit prime நம்பர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சம் ரைட் த ஸ்மாலஸ்ட் அண்ட் த பிக்கஸ்ட் 3 digit காம்போசிட் நம்பர். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் சம் the sum of any 3 odd natural numbers is odd. Just the statement with an example. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் சம் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைன்த் சம் ஃபைண்ட் த டேட்ஸ் ஆஃப் எனி மந்த் இன் எ கேலண்டர் விச் ஆர் டிவைசபிள் பை போத் 2 and 3. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 11th சம் do the prime factorization of each number by factor 3 method and division method. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா A, C, D and F. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12th சம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4 ஃபைண்ட் த HCF of the numbers 18, 24 and 30 by factor tree method. ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5 ஃபைண்ட் த LCM of 156 and 124. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 6 வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் நம்பர் தட் வில் டிவைட் 62, 78 and 109 leaving remainders 2, 3 and 4 respectively. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 7. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 8 ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த HCF and the LCM of the numbers 18 and 30. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 9 ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் தட் கேன் பி டிவைடட் பை 254 and 508 which leaves the remainder 4. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ங்க, அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 12 the LCM of two numbers is 432 and their HCF is 36. if one of the numbers is 108 then find the other number. ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பேஜ் நம்பர் 21 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.2 கொடுத்துருக்காங்க. 1.2ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் ஃபைண்ட் த HCF of each set of numbers using prime factorization method. ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, அடிக்கடி கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், ஃபோர்த் ஒன் அண்ட் ஃபிஃப்த் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சம் ஃபைண்ட் த LCM of each set of numbers using prime factorization method. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இதில் செகண்ட் சம், ஃபோர்த், ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் சம் find the HCF and the LCM of the numbers 154, 198 and 280. ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, கன்ஃபார்மாக எக்ஸாம் வந்துடும். ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் சம் வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் பாசிபிள் வால்யூம் ஆஃப் ஏ வெசல் தட் கேன் பி யூஸ்ட் டு மெஷர் எக்ஸாக்ட்லி த வால்யூம் ஆஃப் மில்க் இன் கேன்ஸ் ஆஃப் 80 liters, 100 liters and 120 liters. ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எய்த் சம் த LCM of two numbers is 210 and their HCF is 14. how many such pairs are possible? ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைன்த் சம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பேஜ் நம்பர் 22 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.3 கொடுத்துருக்காங்க. மிஸ்செல்லனியஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் சம் numbers divisible by
4 and 6 are divisible by 24. Verify the statement and support your answer with an example. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 9th சம், 11th sum, find the smallest number which is exactly divisible by all the numbers from 1 to 9. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 13th sum ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 14th sum, in an apartment consisting of 108 floors, 2 lifts A and B starting from the ground floor stop at every 3rd and 5th floors respectively. On which floors will both of them stop together? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 15th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், ஒரு சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. சாப்டர் 2 மெஷர்மெண்ட்ஸ். மெஷர்மெண்ட்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 27 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2, த ஆவரேஜ் ரெயின்ஃபால் ஆஃப் தமிழ்நாடு இஸ் 998 millimeter. கன்வெர்ட் இட் இன்டு சென்டிமீட்டர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3, எக்ஸாம்பிள் 4 அண்ட் எக்ஸாம்பிள் 5 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 7, கன்வெர்ட் 526 milliliter இன்டு லிட்டர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரைசிஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் நம்மளுடைய எக்ஸாம் வருது. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 8, சரிதா bought 6 meter and 40 centimeter of cloth for herself and 3 meter and 8 centimeter of cloth for her sister. What was the total length of the cloth bought by her? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ அதை நீங்கள் அவசியம் பார்த்துங்க, நிச்சயமா எக்ஸாம் வந்துருங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 11, a bag contains 81 kg of sugar. If the shopkeeper fill up these into small packets of 750 gram each, then how many packets can be made from 81 kg of sugar? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திங்க் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் ஒரு சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.1 பாருங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 31 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3rd சம், கன்வெர்ட் இன்டு இண்டிகேட்டர் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th ஒன், கன்வெர்ட் இன்டு ஹையர் யூனிட்ஸ், கன்வெர்ட் இன்டு லோயர் யூனிட்ஸ். இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான், ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th சம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், 4th ஒன் அண்ட் 5th ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7th சம், கீதா brought 2 liter and 250 milliliter of water in a bottle. Her friend drank 300 milliliter from it. How much of water is remaining in the bottle? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் பார்த்தீங்கன்னா 10th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 11th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 12th சம், in a school 200 liters of lemon juice is prepared. If 250 ml lemon juice is given to each student, how many students get the juice? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ங்க, அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 13th சம்மும் ஒரு சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க. பேஜ் நம்பர் 34 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 14, a satellite is placed in its orbit in 7 hours 16 minutes 20 seconds. Calculate it in seconds. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 17 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 18. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 20, மாலாஸ் டேட் ஆஃப் பர்த் இஸ் 20/11/1999. வாட் இஸ் ஹெர் ஏஜ் ஆன் 5/10/2018? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பேஜ் நம்பர் 39 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரைசிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம், ஹவு மெனி டேஸ் ஆர் தேர் ஃப்ரம் 1st April to 30th June? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ங்க, அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பேஜ் நம்பர் 40 எடுத்துங்க. எக்ஸசைஸ் 2.2 கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd சம், கன்வெர்ட் த ஃபாலோயிங். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் பார்த்தீங்கன்னா 4th சம் அண்ட் 5th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th சம்,
சேஞ்ச் த ஃபாலோயிங் இன்டு 12 ஹார் ஃபார்மேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம், தேர்ட் சம் அண்ட் ஃபிஃப்த் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்த் சம், சேஞ்ச் த ஃபாலோயிங் இன்டு 24 ஃபார்மேட், இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இதில் தேர்ட் சம், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எயித்து சம், கால்குலேட் த டூரேஷன் ஆஃப் டைம் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம், தேர்ட் சம் அண்ட் ஃபிஃப்த் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12th சம், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேஸ் பிட்வீன் த ரிபப்ளிக் டே அண்ட் கல்வி வளர்ச்சி டே இன் 220 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 13th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் பார்த்தீங்கன்னா 14th சம், கன்வெர்ட் 480 டேஸ் இன்டூ இயர்ஸ், கன்வெர்ட் 338 மந்த்ஸ் இன்டூ இயர்ஸ். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், ஒன்று மாதிரி கேட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 15th சம், இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். ஸோ இந்த 4 சம்மையும் நீங்கள் திரும்ப திரும்ப ஒர்க் பண்ணி பார்த்துங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், நிச்சயமாக எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பேஜ் நம்பர் 42 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.3 கொடுத்துருக்காங்க, மிஸ்செலனஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 43ல் சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 7th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் பார்த்தீங்கன்னா 8th சம் அண்ட் 9th சம், இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான், ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த 3 சம்ஸ் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. சாப்டர் 3 பில், ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இந்த சாப்டரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 46 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 50 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4, a table is bought for rupees 4,500 and sold for rupees 4,800. Find the profit or loss ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5, எக்ஸாம்பிள் 6, பாரி bought a motorcycle for rupees 50,000 and he gained rupees 5,500 on selling the same. What is the selling price of the motorcycle ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 7, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 9 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின் பேப்பருக்கு திரும்ப திரும்ப கேட்டே இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 10, wheat is being sold at rupees 1,550 per bag of 25 kilogram at a profit of rupees 150. Find the cost price of the wheat bag ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 11, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 14, money buys a gift article for rupees 1,500. He wants to sell it at a profit of rupees 150 on sales and he marks at rupees 1,800. What is the discount that he will give to his customers ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பேஜ் நம்பர் 54 எடுத்துங்க. எக்ஸசைஸ் 3.1 கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம், a school purchases some furniture and gets the following bill ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ங்க, அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சம், ஃபிஃப்த் சம், ராணி bought a set of bangles for rupees 310. Her neighbor liked it most, so Rani sold it to her for rupees 325. Find the profit or loss to Rani ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் சம் அண்ட் செவன்த் சம். எயித் சம், Muthu has a car worth rupees 8,50,000 and he wants to sell it at a profit of rupees 25,000. What should be the selling price of the car ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ங்க, நிறைய கொஸ்டின் திரும்ப திரும்ப கேட்குறாங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9th சம், 10th சம் பார்த்தீங்கன்னா அதே போல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, நிறைய கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் பார்த்தீங்கன்னா 14th சம்மும் ஒரு சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பேஜ் நம்பர் 56 எடுத்துங்க. எக்ஸசைஸ் 3.2 கொடுத்துருக்காங்க, மிஸ்செலனஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம், ஃபோர்த் சம். சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், நிறைய கொஸ்டின் கேட்டே இருக்காங்க, நிச்சயமாக எக்ஸாம் வர வாய்ப்புள்ள ஒரு கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. சாப்டர் 4 ஜாமெட்ரி. ஜாமெட்ரியில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 64 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1, கேன் ஏ ட்ரையாங்கிள் பி ஃபார்ம்ட் வித் 7 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் அண்ட் 5 சென்டிமீட்டர் அஸ் இட் சைட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2,
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 64ல ட்ரை திஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் பேப்பரில் 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4 பேஜ் நம்பர் 65 எடுத்துங்க. எக்ஸசைஸ் 4.1 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் இன் ட்ரையாங்கல் ஏபிசி நேம் த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7th சம் கேன் ஏ ட்ரையாங்கிள் பி ஃபார்ம்டு வித் த ஃபாலோயிங் சைட்ஸ் இஃப் எஸ் நேம் த டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன் அண்ட் ஃபிஃப்த் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8th சம் கேன் ஏ ட்ரையாங்கிள் பி ஃபார்ம் வித் த ஃபாலோயிங் ஆங்கிள்ஸ் இஃப் எஸ் நேம் த டைப் ஆஃப் ட்ரையாங்கிள். இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன், ஃபிஃப்த் ஒன், ஃபோர்த் ஒன் அண்ட் சிக்ஸ்த் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9th சம் 2 angles ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கிவன் ஃபைண்ட் த தேர்ட் ஆங்கிள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 11th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின் அப்படி திரும்ப திரும்ப கேட்டே இருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பேஜ் நம்பர் 70 எடுத்துக்கங்க. எக்ஸாம்பிள் 7 draw a line segment AB equal to 6.5 cm and mark a point M above it through M draw a line parallel to AB. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 8 எக்ஸாம்பிள் 9 draw a line segment PQ equal to 12 cm mark 2 points M N at a distance of 5 cm above the line segment PQ through M and N draw a line parallel to PQ. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ங்க, அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பேஜ் நம்பர் 73 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 4.2 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், செகண்ட் சம்மும் அதே போல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th சம் அண்ட் 5th சம், இந்த 4 சம்மில் இருந்து நிச்சயம் ஒரு சம் நம்மளுடைய எக்ஸாம் வந்துருங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 4.3 கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th சம் இஃப் ஒன் ஆங்கிள் ஆஃப் அன் ஐசோலஸ் ட்ரையாங்கிள் இஸ் 124 டிகிரி தென் ஃபைண்ட் த அதர் ஆங்கிள்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின் திரும்ப கேட்டே இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 9th சம் 11th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின் வந்துட்டே இருக்கு. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. சாப்டர் 5 இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங். இந்த சாப்டரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 77 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள் 2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 6 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 8, எக்ஸாம்பிள் 9, எக்ஸாம்பிள் 10, எக்ஸாம்பிள் 13, எக்ஸாம்பிள் 14, எக்ஸாம்பிள் 15, எக்ஸாம்பிள் 16, எக்ஸாம்பிள் 18 அண்ட் எக்ஸாம்பிள் 20. இந்த எல்லா எக்ஸாம்ஸுமே ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ எல்லா எக்ஸாம்பிள் சம்ஸையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பேஜ் நம்பர் 82 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரை திஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் கன்வெர்ட் த ஃபாலோயிங் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் இன்டு ஏ ட்ரீ டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பேஜ் நம்பர் 83 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 5.1 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் கன்வெர்ட் த ஃபாலோயிங் நியூமெரிக்கல் எக்ஸ்பிரஷன் இன்டு ட்ரீ டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த் ஒன் அண்ட் சிக்ஸ்த் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் கன்வெர்ட் த ஃபாலோயிங் ட்ரீ டயக்ராம்ஸ் இன்டு நியூமெரிக்கல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் அண்ட் ஃபோர்த் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் கன்வெர்ட் த ஃபாலோயிங் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் இன்டு ட்ரீ டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபிஃப்த், சிக்ஸ்த் அண்ட் செவன்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் கன்வெர்ட் ட்ரீ டயக்ராம்ஸ் இன்டு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பேஜ் நம்பர் 84 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 5.2 கொடுத்துருக்காங்க. மிஸ்சலனஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் கன்வெர்ட் த ஃபாலோயிங் ட்ரீ டயக்ராம் இன்டு அன் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
ஃபிஃப்த் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ரைட் த நியூமெரிக்கல் எக்ஸ்பிரஷன் விச் கிவ்ஸ் த ஆன்சர் 10 அண்ட் ஆல்சோ கன்வெர்ட் இன்டு ட்ரீ டயக்ராம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த சம்ஸை மட்டும் நீங்கள் திரும்ப திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா சம்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு பார்க்காதீங்க. எல்லா 1 மார்க்ஸையும் பார்த்துக்கோங்க. அப்போது தான் 1 மார்க்ஸ் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.